வணக்கம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த இறை அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து போட்டிருக்கேன். அதில் திருமூலை ஒரு பாட்டு ஒன்று சொல்லியிருக்கா பாருங்கள். மத்திம மொத்த சிலந்தி வலியத்துள் ஒத்திங்கிருந்து உயிருண்ணு மாறு போல் அத்தனும் ஐம்பொறி ஆடகத்துள் நின்று சத்த முதல் ஐந்தும் தானுற்ற மாறி. சரிங்களா? இந்த சிலந்தி பார்த்திங்க அப்படின்னா, சிலந்தி இந்த வலை பின்னது பார்த்தீங்களா? அப்போ பார்த்திங்கன்னா சிலந்தி சென்டரில் இருக்கும். சரிங்களா? அந்த வலை அந்த இதாவது அந்த இறை வரும்பொழுது அந்த வலையில் மாட்டிக்கும். அப்புறம் அந்த சிலந்தி அதை சாப்பிட்றதுக்காக அந்த வலையை பார்த்திங்கன்னா அது அதுக்கு தேவையான அளவுக்கு பெரிய ஒரு லெவலில் கூட அந்த சிலந்தி வலை இருக்கும். அந்த இந்த ஒரு இந்த சைலண்டான பிளேஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நம்மளுடைய உடம்பு. சரியா? நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அணுக்களிலையும் இருக்கக்கூடிய சரியா அந்த மத்தியமத்தில் சரியா அந்த மத்தியமான சென்டரில் ஒவ்வொரு அணுக்களினுடைய சென்டரில் அந்த பதி அப்படிங்கிற அந்த கடவுள் என்ன இருக்கார். சரியா? அவரை சுற்றி தான் இந்த பாசம் இல்லை இந்த பசு அப்படிங்கிற உயிர் இருக்குது. சரியா? இந்த உயிர் பார்த்திங்கன்னா அதுக்கப்பால் இருக்கக்கூடிய இந்த வெளி உலகத்தில் இந்த உடலை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய இந்த இந்த அந்த வெளி உலக பொருட்கள் கிட்டலாம் அந்த அந்த மனதை வச்சு அந்த மனதனால் அது அந்த உயிர் ஈடுபடுது இல்லையா? இந்த வெளி உலக பொருட்கள் கூட அது ஒரு தொடர்பில் இருக்குது. யார்? இந்த பசுன்னு சொல்லக்கூடிய உயிர். சரிங்களா? அப்போது இந்த பதியும் சொல்லக்கூடிய இந்த கடவுளை சரி நீ உனக்கு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா நீ இந்த மாதிரியான இந்த மாயை இந்த ஒரு நிலை இல்லாத அப்படிங்கிற பொருட்கள் கூட சேர்ந்து நீ அந்த ஒரு சந்தோஷத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு இந்த பதிங்க இருக்கு இல்லையா, இந்த கடவுள் அதுவும் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம உடம்புல தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது இது எல்லாமே. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலையும் இருக்கக்கூடியதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. இப்போ பாருங்கள், அப்போது அதெல்லாம் அந்த உயிர் எப்போ கஷ்டப்படுது ஒரு லெவலுக்கு மேலே இனிமேல் பொறுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் என்ன அது அந்த பதி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கடவுளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நம்ம அளவுக்கு அதிகமாக தவறாக பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பதிங்கிற கடவுள் இனிமே உனக்கு தண்டனை தான் அப்படின்ட்டு அந்த உயிர் கஷ்டப்படுற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுது இல்லைங்களா? அதனால் நம்ம அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போது இது எல்லாத்துக்கூடயுமே இப்போ நீ நல்லது செய்யும் பொழுதும் அந்த கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கார். நீ கெட்டது செய்யும் பொழுதும் அந்த கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் அந்த உனக்குள்ளே இருக்காத கடவுள் அப்படிங்கிறத நீ எப்போ உணர்றியோ அப்போ தான் அவர் வெளியே காமிச்சிக்கிறார். சரிங்களா? அது வரைக்கும் அவர் வெளியே காமிச்சிக்கிறது கிடையாது. நீ எப்போ அவரை நோக்கி வரையோ அப்போ தான் அவர் உன்னையும் பார்க்குறாரு. சரிங்களா? அதை பாருங்கள், பாபா கூட என்ன சொல்லிப்பார் பார்த்தீங்களா? நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன். அப்போ முதல்ல பார்க்க வேண்டியது யார்? நம்ம தான். ஏன்னா நமக்கு தானே தேவைகள் இருக்குது. சரிங்களா? நமக்கு தானே தேவைகள் இருக்குது. நம்ம தாங்க சின்னவங்க. அந்த எதைய ஆற்றல் அந்த கடவுள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய 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 ஆற்றல் அது. அப்போ நம்ம தான் இறங்கி நம்ம தான் ஒரு தாழ்மையாக ஒரு பணிந்து அந்த கடவுள்கிட்ட நம்ம மன்றிட்டு நம்ம கேட்கணும்.
சரிங்களா? நம்ம வந்துட்டு எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும், இல்லை வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்லது செய்திருந்தாலுமே, நம்ம அதுக்கான அந்த அந்த நம்ம வந்து பலனை நம்ம வந்து கடவுள்கிட்ட கொடுத்துடணும். நம்ம வந்து தவறு செய்திருந்தோம் அப்படின்னா, அதுக்கான வந்து ஒரு மன்னிப்பு வந்து கேளுங்க. உங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம்ம செய்ய வேண்டியது இதுதான். நம்ம வந்துட்டு ஒரு நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த கடவுளுக்கு வந்துட்டு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்மளால் அந்த 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 நல்லது வந்துட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. சரியா? அப்போ நம்மளே வந்துட்டு ஒரு கருவியாக அந்த கடவுள் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு இல்லையா? அதுக்காக நம்ம வந்துட்டு நன்றி சொல்லணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போது அந்த பாட்டில் சொல்லிட்டு பாருங்கள், மத்திம மொத்த சிலந்தி வளையத்தூள். சரிங்களா? இந்த மொத்தமாக இருக்குல்ல, இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய மொத்தமாக எல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து என்ன ஓத்தங்கிருந்து உயிருன்னு மாறு போல். சரியா? இந்த செல்வி வந்துட்டு சென்டரில் தான் இருக்கும். ஆனால் அங்கே சுற்றி வரக்கூடிய அந்த அந்த உயிர்களை எல்லாம் அதை வந்துட்டு பிடிச்சு சாப்பிட்டுடும் இல்லையா? அதே மாதிரி தான் அதே மாதிரி இந்த அத்தனும் ஐம்பொறி பிடிச்சி 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 சாப்பிட்டுடுது. இந்த சிலந்தி தான் அவங்க வந்து கடவுளாக சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள், சிலந்தியானது தன் வாயினால் தன் உடம்பில் இருந்து நூல் வந்துட்டு இழைக்கிறது. அந்நூலால் தனக்கு வேண்டிய உணவுகளை அகப்படுத்தும் வலைகளை அமைத்து கொள்கிறது. மேலும் தான் தங்குவதற்குரிய கூடும் அது அமைத்து கொள்கிறது. சரிங்களா? அவ்விடத்தையே மத்தியமம் என்று அருளினார்கள். சரிங்களா? அதே போல் பதியும் பசுக்கள் ஆடுதல் புரியும் இடமாக உடம்பினை அமைத்தது. சரி, யாரு? பதிங்கிறது கடவுள். அப்போது அந்த சிலந்தியும் அந்த சிலந்தி வந்து எப்படி வந்துட்டு அந்த வலையை வந்துட்டு அதுக்காக பண்ணுதோ, அதே மாதிரி பதியும் அந்த உடம்பு வந்துட்டு அவருக்காக தான் கொடுக்குறாரு. சரியா? நீங்கள் சுகபோகமாக நீங்கள் வந்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஆடுறீங்கல்ல, அதுக்காக அவர் இந்த பிறவியை வந்து உங்களுக்கு வந்து இந்த உடம்பை கொண்டு நீ போய் வாழ்ந்துட்டு வா சொல்லி அவர் வந்து கொடுக்கல. அவர் எதுக்காக கொடுக்குறாரு? அவர் வந்து அவருக்காக தராரு. சரியா? அவருக்காக தராரு. என்ன அவ்விடத்தையே மத்திமம் என்று அருளினார்கள். அதே போல் பதியும் பசுக்கள் ஆடுதல் புரியும் இடமாக உடம்பினை அமைத்தது. சரிங்களா? அந்த உடம்பில் இருந்து பசு ஆட்டம் புரியும். பசுனா யார்? நம்முடைய உயிர். நம்முடைய உயிர் வந்துட்டு இந்த உடம்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய செயல்கள். சரிங்களா? இந்த பதியும் ஐம்பொறி உடம்பகத்து அந்த உயிர் ஐம்புலங்களையும் நுகர்தல் போட்டு தானும் உடங்கேய்ந்து காட்டி காண்கிறது. தெரிஞ்சுக்கோங்கப்போ. ஆனால் இந்த கடவுளை வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பை கொண்டு நம்ம செய்யக்கூடிய இந்த ஐம்பூதம் 5 பொறிகள் இல்லையா? இந்த மெய்வாய் கண்முக்கு செவி, இதை வச்சு தான் நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம செய்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அது காணுகிறது. யார்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளும் பார்க்குறாரு. சரியா? கடவுளும் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய அத்தனை நம்ம கடவுளுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கார் அவர். சரிங்களா? அப்போ பாருங்கள், உடம்புக்கு அந்த அந்த பதியும் ஐம்பொறிசே உடம்பகத்து அவ்வுயிர் ஐம்புலங்களையும் நுகர்தல் பொருட்டு தானும் ஏந்து காட்டி காண்கிறது. சரியா? காட்டி காண்கிறது. எதை காட்டினா நீ நம்ம வந்து ஒரு தவறு செய்ய வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்முடைய மனது சொல்லும் நம்ம பண்ணது தவறுன்னு நமக்கு சொல்லும். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை வந்து மறைச்சிடுவோம்.
அதை மறைச்சி நம்ம வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு நமக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி நம்ம வந்து வெளியிலே காமிச்சிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இன்ட்யூஷன் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைய ஆற்றல் நீங்கள் தவறு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சொல்லும். கண்டிப்பாக சொல்லும், சொல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் அதை வந்து நம்ம கேட்குறதில்ல, அதை வந்து பேச நம்ம வந்து விடுறதும் இல்லை. நம்ம அதை வந்து வந்து ஒரு அலட்சியப்படுத்துகிறோம். எங்கே அதை பேசிச்சுன்னா நம்மளுடைய அந்த ஒரு சந்தோஷத்துக்கு வந்துட்டு ஒரு இடையூறாக ஆகிட போகுது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நமக்காக தான் அந்த கடவுள் நமக்குள்ளேயே இருந்து நம்ம சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் அந்த கடவுள் வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிறாரு. அதுவே நமக்கு தெரியல பாருங்கள். ஏன்னா இது தவறுகள் செய்தால் தண்டனை உண்டுங்க இல்லையா? இல்லை பாருங்கள், ஐம்புலங்களையும் காண்கிறது. ஆகவே பதி அவ்வுடம்பகத்து பாசம் உயிருக்கு உயிராக தங்கி அருள்கின்றது. பதிங்கிற கடவுள் அந்த உடம்பகத்து அந்த உடம்புல அந்த பாசம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வெளி உலக பொருட்கள், இந்த வெளி உலக பொருட்கள் எல்லாம் என்ன அது உயிருக்கு உயிராக தங்கி அழுகின்றது. சரியா? இந்த வெளி உலக பொருட்கள் கூடயே நம்ம வந்து இருந்தாலுமே இந்த பதி வந்துட்டு பிறருக்கு தீங்கு பண்ணாத, இல்லை வந்துட்டு ஒரு பிற ஜீவன்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அந்த பதி நமக்கு வந்துட்டு எந்த ஒரு மறுப்பு சொல்கிறது கிடையாது நமக்கு. சரிங்களா? ஓகே 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 ஓகேன்ட்டு அதுவும் அந்த உயிருக்கு உயிராக தங்கி நமக்கு வந்துட்டு ஒரு அருள் வந்து செய்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு அருள் செய்யுது. அப்புறம் ஆனால் பார்த்தீங்கன்னா தன்னை தாங்கும் தகுதியும் அதற்கு அந்த பதியை தருகிறது, அழித்து அருளிக்கிறது, அழித்து அருளிக்கிறது. சரியா? இங்கே பாருங்கள், நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.